ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் 8. ஓகே, ஸோ இதில் எப்படி ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எடிட் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் பூலியன்ஸ், ட்ரிம்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு இமேஜை எப்படி பவர் கிளிப் பண்ணி கொண்டு போகலாம், இல்லாட்டி டெக்ஸ்ட்டில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நைஃப் டூல். ஓகே, ஸோ நைஃப் டூலில் எப்படி அதை கட் பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்டை ஈஸியாக கட் பண்ணலாம், ஒரு இமேஜை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் டூல். ஓகே, ஸோ எரேசர் டூல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எரேஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ க்ராப்பிங் டூல், அதுக்கப்புறம் வர்ச்சுவல் செக்மெண்ட் டெலிட். ஓகேவா? ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி டு யூஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ கொரல்ராக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கொரல்ரா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கொரல்ராக்குள்ளேருந்து ஐம் கோயிங் டு டேக் certain tools. Okay, so ellipse tools எடுத்துக்கிறேன். ஓகே, டூல்ஸ் பாரில் போயிட்டு ellipse tool. ஓகே, நம்ம கண்ட்ரோல் ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா you see that உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக you can scale a circle or ellipse. ஓகே, ஸோ இதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சரியா? திருப்பியும் பார்த்தீங்கன்னா I can just go with the ellipse. ஓகே, ஸோ இன்னொரு ellipse போடுறேன். ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள், பர்ஃபெக்ட் சர்க்கிள். ஸோ கரெக்டாக அதையும் நான் ஃபில் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள் இருக்குது. யூ கேன் மேக் இட் எஸ் அ பை அண்ட் ஆல்சோ ஆர்க். ஓகே, ஸோ இது நம்ம முன்னாடி கிளாஸஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ ஓவர்லே பண்ண போகிறேன். இப்போ நார்மலாக லாங் கொண்டு போயிடுறேன், தூரமாக கொண்டு போயிட்டு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஐகான்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெல்ட் அண்ட் ஆல்சோ ட்ரிம். ஓகே, ஸோ இன்டர்செக்ட் அண்ட் யூனியன், ஸோ எவ்ரி திங் இந்த இடத்துல இருக்கும். சரியா? ஸோ இதை நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கம்பைனும் இங்கே இருக்கும். சரியா? ஸோ அது எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி நான் பூலியன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், பட் பூலியனில் எதுவுமே ஆகலை. ஓகே, எதுக்காக அப்படின்னா இட் ஹேஸ் டு பி ஆன் த அதர் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ கரெக்டாக ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஓவர்லே ஆயிருந்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே ஓவர்லே பண்ணிக்கிறேன். ஓவர்லே பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் வியூ. ஓகே, வியூவில் போயிட்டு ஒயர் ஃப்ரேம் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேமில் ரெண்டுமே உங்களுக்கு ஓவர்லே ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பூலியன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பூலியன் யூஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் செகண்ட் ஆப்ஜெக்ட் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளூ கலர். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல வெல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஆப்ஜெக்டை நான் செகண்டாக செலக்ட் பண்ணனோ அந்த ஆப்ஜெக்டோட கலர் உங்களுக்கு ஃப்ளோ ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே உங்களுக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு, தட் இஸ் வெல்ட் ஆயிடுச்சு. ஓகே, சரி, இதை நம்ம வியூவில் போயிட்டு ஒயர் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்ட் ஆயிடுச்சு. சரியா? ரொம்ப ஈஸியாக யூ கேன் மேக் அ ஷேப்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்னோமேன் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் மேக் அ ஸ்னோமேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் மேக் இட் ஸ்மாலர், ஐ கேன் ஹாவ் இட் ஹியர். ஓகே, ஸோ லிட்டில் பிட் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணி வச்சாச்சு. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஐ கிவ் ப்ளூ கலர். ஓகே, ஸோ கிளிக் ஹியர். ஓகே, கரெக்டாக செலக்ட் பண்ணிடுறேன். ஃபில். ஓகே, ஸோ இதில் செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் செலக்ட் த செகண்ட் ஒன் அண்ட் இங்கே போயிட்டு வெல்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யூ சி தட் இது ரெண்டுத்தையுமே வெல்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தென் ஐ கேன் யூஸ் ஸ்மால் சர்க்கிள் அண்ட் ஐ கேன் யூஸ் பிளாக் கலர். Okay, fill it and I can place it here. Okay, for this control D or else plus கொடுத்துட்டு I can just have it here. Okay, so இந்த மாதிரி you can just create a snowman with the help of this weld. Okay, snowman இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்ஸில் நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு ரெக்டாங்கிளோட பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஸ்பியர். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் ஹியர். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் ஃபில் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் இட். ஓகே, ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது ஐ யூஸ் க்ரீன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ ஷிஃப்ட் பிடிச்சி ரெண்டாவது ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி வெல்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் கிரியேட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ என்ன ஷேப்பாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் பூலியன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஐ கேன் ஹாவ் ஹியர் அண்ட் ஐ கேன் கோ ஃபார் ஸ்டார் ஹியர். ஓகே, ஸோ அந்த ஸ்டாரை கண்ட்ரோல் பிடிச்சி ஈவனாக போட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் ஹியர்.
okay. So star க்கு வந்து I can use an yellow color and இதுக்கு வந்து ஒரு blue color யூஸ் பண்ணிக்கிறேன். So இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு I can just go for weld. Okay, so பாத்தீங்கன்னா I have created this shape. ரொம்ப ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சரியா? So இது பாத்தீங்கன்னா weld. Next one வந்து பாத்தீங்கன்னா it's a trim. Okay, so அதே spears போட்டுக்கிறேன் and also I'm going to fill it. Okay, so ரெண்டு ஆப்ஜெக்ட்டையுமே செலக்ட் பண்ணிட்டு just go for this fill. Okay, so இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு next option. Okay, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பார்ல next option trim. Okay, so trim கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா you see that எந்த சேஞ்சஸ்மே இல்லை. Okay, so இப்போ என்னுடைய வியூல போயிட்டு வயர் ஃப்ரேம் போடுறேன். so பாத்தீங்கன்னா இதோட curve வந்து உங்களுக்கு கட் ஆயிருச்சு. Okay, so where I can just select this. இப்போ actually enhanced mode போய்க்கிறேன், viewல போயிட்டு enhanced mode. Okay, click and drag this out. Okay, so பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க ஒரு ஷேப்பை கட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Okay, so I can just have this back here. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா plus கொடுக்கிறேன், plus கொடுத்து duplicate எடுத்துட்டு I'm just going to இதை மேலே கொண்டு வர போறேன். Okay, I'm just using up arrow key. Okay, shift up arrow கொடுத்தீங்கன்னா double time the amount. Okay, so இப்போ இந்த ஷேப் வந்து நான் செப்பரேட்டா எடுக்கணும் அப்படின்னா where I can just go to this, ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணிட்டு trim அப்படின்னு கொடுக்குறேன். so இப்போ இதை செலக்ட் பண்ணி if I just take this பாத்தீங்கன்னா எனக்கு அந்த curved moon வந்து ஈஸியா நீங்க ஷேப் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப easy to work on. Okay, so அந்த ஸ்மைலி ஃபேஸ்ல ஸ்மைல் அந்த மாதிரி வேணும் அப்படின்னும்போது நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐ கேன் ஹேவ் திஸ். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து டூப்ளிகேட் எடுத்து ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ் ஹியர். கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஈவனா வரும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் மேக் இட் பிளாக். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஐ ஹேவ் கிரியேட்டட் திஸ் one. Okay, so I go to the second page. Okay, next நம்ம ஒர்க் பண்ண போறது இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அது வந்து ஜஸ்ட் ரெண்டுத்தையுமே போட்டுட்டு I'm just going to take it and overlap it. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு I'm going to go for intersection, that is union, subtract and intersection. Okay, so intersection அப்படின்றது which is common. Okay, so அதை மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா you see that இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு இப்போ செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா you get a separate object. ஓகே, ஸோ செப்பரேட் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஷேப்பில் நீங்கள் போட்டாலும் ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ஸ்டார் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஈவன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிடிச்சி ஷிஃப்ட் பிடிச்சிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கட்டும். சரியா? ஸோ இப்போ இதில் போயிட்டு இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் எலிப்ஸ். ஓகே, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கிரியேட் பண்ண போகிறேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து கிரியேட் பண்ணோன்னா வாட் ஐ ஹவ் டு டூ, ஷிஃப்ட் பிடிச்சிக்கணும். ஷிஃப்ட் பிடிச்சி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ இதை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இதையும் அண்ட் ஆல்சோ இதையும் செலக்ட் பண்ணுறேன். ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ஐ கேன் ஃபில் த கலர் வாட் எவர் த கலர் ஐ நீட். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கோ ஃபார் செகண்ட் கலர் க்ரீன். ஸோ இது அண்ட் ஆல்சோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி இன்டர்செக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இன்டர்செக்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் இதை நான் செலக்ட் பண்ணி வெளில கொண்டு வரேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் this intersection. ஓகேவா? ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஷேப்ஸ் வந்து மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் கர்வ்ஸ். ஓகே, ஸோ கர்வ்ஸ் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணோன்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் அ மாடிஃபிகேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் ஷேப் டூல். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த டூல்லேருந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் பிடிச்சி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் to circle. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா it's like a simplify. Okay, so I can just go for the third one. Okay, so simplify ல போயிட்டு third one யும் select பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே select பண்ணி I'm going to go for simplify. so பாத்தீங்கன்னா okay, so A ல இருந்து B, B ல இருந்து A, so எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு கட் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும். சிம்பிளிஃபைல யூ ஹாவ் டு ஒர்க் வித் 3 ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த 4th ஆப்ஷனில் யூ ஹாவ் டு ஒர்க் வித் 3 ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃப்ரம் பேக் அண்ட் ஆல்சோ மைனஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான இது. சிம்பிளிஃபை மட்டும் இஃப் யூ யூஸ் மோர் தென் 2 ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ இதை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர். Okay, so I can have a sphere here or else ellipse here. Okay, with the help of control
ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதை ஃபில் பண்ணிட்டேன். இப்போது இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பேக்கு அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்டு. இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மைனஸ் பேக். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஃப்ரண்ட்டில் மைனஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃப்ரண்ட் மைனஸ் ஃப்ரம் பேக். ஓகே, ஸோ இதுவே வந்து அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேக் மைனஸ் ஃப்ரண்ட். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிறது ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆப்ஜெக்டை வச்சு மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ரீஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ கேன் ஹேவ் இட் till here. Okay, so இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த டாப்ல வச்சுக்கலாம். and also this one over here. Okay, so இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி I can just bring it to this corner. Okay, so இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி I can just take this to this corner. Okay, கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இதையும் இந்த கார்னருக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பையும் பேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த பூலியன்ஸ் வச்சு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகே, நாட் ஓன்லி திஸ், யூ கேன் ஜஸ்ட் ஒர்க் ஆன் லாட் ஆஃப் ஸ்டப்ஸ். ஓகே, ஸோ க்ரியேட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது யூ கெட் லாட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, டிசைன் வெரி ஈஸிலி அண்ட் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட்டாக. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் என்ன ஷேப் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதை வச்சு ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் எப்பயுமே வந்து வி கான் கோ வித் பென் டூல் அண்ட் ஈஸியாக ஷேப் போடணும் அப்படின்ற மாதிரி இல்லை. யூ கேன் ஜஸ்ட் யூஸ் பூலியன்ஸ் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஜஸ்ட் use and other objects. Okay, so shapes, okay, and also இந்த இடத்துல பேசிக் ஷேப்ஸ் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரியா? ஸோ இப்போ இதுக்கு டெலீட் பண்ணிக்கிறேன். Okay, so I can create this kind of structure, okay, with the help of these boolean tools. Okay, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிளிப். ஓகே, ஸோ பவர் கிளிப் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வி கேன் ஜஸ்ட் பிரிங் த டிசைன்ஸ் இன் டு த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அது எப்படி வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு take image, whatever the image you have you can just take it. Okay, so எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா I can just use this image. Okay, so என்னுடைய ஃபோட்டோ லைப்ரரி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் இமேஜ். ஓகே, ஜூம்டாக எடுத்துருக்கு அண்ட் ஆல்சோ இது கொஞ்சம் ஹை ரெசல்யூட்டடாக இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர். சரியா? ஸோ ஒன்று எடுத்து வச்சு. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு சர்க்கிளில் அதை சர்க்கிளோ எலிப்ஸ்லையோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பவர் கிளிப் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஓகே ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ சர்க்கிள். ஓகே, ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே ஐ வாண்ட் திஸ் இமேஜ் டு பி இன்சைட் திஸ் சர்க்கிள். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு பவர் கிளிப். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன். யூ see that there is no power clip here. Okay, so இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிளிப்பில் டாப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிளிப் இன்சைட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ, ஜஸ்ட் கோ ஃபார் this selection. Okay, right click power clip inside. Okay, so in the circle. So பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு பவர் கிளிப் ஆயிருச்சு. பட் பாத்தீங்கன்னா you see that there is an option. First one, edit power clip. Second one, select power clip content. Okay, and extract content and also log it. Okay, first one வந்து பாத்தீங்கன்னா edit. So edit பண்றதுக்கு I can just இப்போ இது இந்த சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல கரெக்டா ஃபிட் ஆகல. ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் மேக் இட் பிகர். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஷிஃப்ட் பிடிச்சிக்கிறேன் ஸோ தட் ஈவனாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் எடிட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் கோஸ் இன்சைட் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் பவர் கிளிப் கண்டென்ட். ஸோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்கேல். ஓகே, அந்த ஃபுல் இதுவும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி வெளியில் வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துட்டா அந்த பவர் கிளிப்லேருந்து வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் கண்டென்ட் டு த பவர் கிளிப். இப்போ நான் இது மூவ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. அதுவே நான் லாக் எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ மூவ் யூ see that பார்த்தீங்கன்னா இமேஜ் கட் ஆகுது. எதனால அப்படின்னா நான் உங்களுக்கு சர்க்கிளில் மட்டும்தான் மூவ் பண்ணுறேன். இமேஜ் வந்து அதே பிளேஸில் ரிமைன் ஆகுது. அன்டூ பண்ணிடுறேன். இப்போ லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் யூ see that it comes with the circle or ellipse. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா திருப்பியும் வெளியில் கொண்டு வந்துக்கலாம் செப்பரேட்டாக. திருப்பியும் நீங்கள் உள்ளே கொண்டு போகணுன்னா ரைட் கிளிக் பவர் கிளிப் இன்சைட் திஸ். ஓகே, ஸோ
ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ சென்டர் த கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து சென்டர் ஆக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சென்டர் த கண்டென்ட், இல்லாட்டி ஃபிட் டு த கண்டென்ட். ஓகே, ஸோ fill frame proportionally. okay, and also stretch content to the frame. so கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணிடும். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ யூ கேன் see this now. ஓகே, ஸோ உங்களுடைய ஃப்ரேமே வந்து டோட்டல் ஃப்ரேமே வந்து கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து சீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆப்ஜெக்டில் பவர் கிளிப்பில் யூ வில் ஹேவ் இட். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் இங்கேருந்து கூட பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் another ஆப்ஷன் கால் காப்பி பவர் கிளிப் ஃப்ரம் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, செலக்டிங் திஸ். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ பவர் கிளிப், அதில் காப்பி பவர் கிளிப் ஃப்ரம் இந்த ஃபைல் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக யூ see that இந்த பவர் கிளிப் வந்து இதில் காப்பி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஐ எம் கோயிங் டு ஸ்ட்ரெச் கண்டென்ட் டு fill the frame அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அந்த கண்டென்ட் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே, தட் இஸ் அந்த ரெக்டாங்கிள்குள்ளே இட் ஹாஸ் ஃபில்ட். ஓகே, ஸோ நான் இதை எவ்வளோதான் நீங்கள் இதை மேக்ஸிமைஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி இட் வில் ஃபிட். ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போட போகிறீங்க அப்படின்னா, இல்லாட்டி ஒரு போஸ்டரில் பிட் மேப்பை போட போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த பவர் கிளிப் மூலிமா யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த ஷேப்புக்குள்ளே உங்களுக்கு வந்து கொண்டு வரணுமோ ஸோ அந்த ஷேப்புக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஷேப் ஸ்டார்க்குள்ளேயும் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இதில் வேணால் கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பென் டூலில் இருக்கும்போது நான் அதை கொண்டு வர முடியுமா அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் பிரிங் இட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் திஸ் ஒன். ஓகே, ஸோ க்ளோஸ்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இட்ஸ் அ க்ளோஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் அ ஃபைல் இம்போர்ட். ஓகே, ஐம் கோயிங் டு டேக் திஸ் ஒன் இம்போர்ட். ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு, ஓகே, ஆப்ஜெக்ட் மெனுஸ்குள்ளே போயிட்டு பவர் கிளிப் பிளேஸ் இன்சைட் this frame. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ரேம்குள்ளே ஃபிட் ஆயிடுச்சு. அண்ட் இதில் போய் ஸ்ட்ரெச் கண்டென்ட் டு ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜை ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெச் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் ஆல்சோ நான் இந்த பவர் கிளிப்பை நான் வந்து வெளிலையோ உள்ளேயோ கொண்டு போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் காப்பி இட் அண்ட் பேஸ்ட் இட் டு த another shapes or objects. ஓகே, ஸோ நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வேறு ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் இதை பவர் கிளிப்பை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது டெக்ஸ்ட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பவர் கிளிப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பவர் கிளிப் CLIP. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு மேக் இட் பிகர் அண்ட் சைஸ். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான ஒரு டெக்ஸ்டாக மாற்றிக்கிறேன். ஸோ கிளிப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டாக இருக்குது. ஓகே, ஸோ கோ டு இம்போர்ட். ஒரு இம்போர்ட்டில் போயிட்டு ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் ஒன். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் ரைட் கிளிக் பண்ணி ஓகே, ஸோ பவர் கிளிப் இன்சைட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இதில் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு இமேஜாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஸ்ட்ரெச் content to fill clip அப்படின்னு கொடுத்தா you see that I have applied a beautiful image into the text. okay, so ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். where I can just have this, copy it and paste it. okay, so இதை வந்து பார்த்தீங்கன்னா I can just have a fill here, I can just have this down here. okay, so பவர் கிளிப்பை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன் இதுக்கு மட்டும். ஸோ பவர் கிளிப்பை டெலிட் பண்ணி I can just have here and இதை வந்து கொஞ்சம் பேக்கில் கொண்டு போய்க்கிறேன். ஸோ தட் கண்ட்ரோல் பேஜ் டவுன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா யூ see a great effect. ஓகே, ஸோ ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஈஸியாக அதுவே நான் அதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ செலக்ட் பவர் கிளிப் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா I can just go and edit this. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல டெக்ஸ்சர் வேணுமோ ஸோ அந்த இடத்துல வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த டெக்ஸ்சரை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி ஓகே, ஸோ பாருங்கள் செலக்ட் பண்ணி just I can have a bigger one or a smaller one. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் டு ஒர்க். ஓகேவா? ஸோ பவர் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு டூல். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்லேயோ ஒரு ஷேப்ஸ்லேயோ நம்ம ஈஸியாக அந்த
ஒரு இமேஜையோ இல்லாட்டி டெக்ஸ்சர்ஸையோ நம்ம ஈஸியாக உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஒரு இமேஜ் மட்டும் இல்லை, டெக்ஸ்சர்ஸ் நிறைய இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் பிரிங் த டெக்ஸ்சர் டு த டெக்ஸ்டஸ். ஓகே, டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்சர்ஸ் கொண்டு வரலாம். இல்லாட்டி ஷேப்ஸில் ஏதாவது நீங்கள் டெக்ஸ்சர்ஸ் போடணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, ரொம்ப சிம்பிள் ஆஃப் பவர் கிளிப். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த பவர் கிளிப் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது க்ராப்பிங். ஓகே, ஸோ க்ராப்பிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாகவும் நம்ம பண்ணலாம். இந்த ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் க்ராப் பண்ணுவீங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கோரல் ட்ராவிங் க்ராப் டூல் அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா டூலில் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ அதை டேர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் டூல், நைஃப். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வர்ச்சுவல் செக்மெண்ட் டெலிட் டூல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எரேசர். ஓகே, ஸோ இந்த 4 டூல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் டூல். ஓகே, ஸோ க்ராப் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் மேலேயும் ஒரு பிட் மேப் மேலேயும் இல்லாட்டி நம்ம பண்ணக்கூடிய ஷேப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மேலேயும் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஃபைலில் போயிட்டு இம்போர்ட். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் பென்குயின்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் ஹியர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ராப் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த பென்குயின்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு க்ராப் இட். ஓகே, ஸோ இந்த க்ராப் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ராப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரா அ மார்ஜின். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜினுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு மார்ஜின் கிரியேட் ஆகும். இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் கிவ் கேன்சல். ஓகே, கிளியர் க்ராப் மார்க்யூ. ஸோ இது வந்து மார்க்யூ டூல் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ இப்போ திருப்பி நான் ட்ரா பண்ணுறேன், செக் இட் அவுட். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் அரேஞ்ச் திஸ். உங்களுக்கு அந்த மார்க்யூ வந்து நீங்கள் உங்களுக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். கரெக்டாக எனக்கு ஃபேஸிங்ஸ் வந்து இல்லாமல் ஐ கேன் ஜஸ்ட் மாடிஃபை இட். ஓகே, ஸோ இது எல்லாமே மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இது மேலே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மாறிடும். அப்படி இல்லைன்னா இங்கே போய் எனக்கு 5/4 வேணும் அப்படின்னா 5/4 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாட் இட் ஹேப்பன். ஸோ 5/4ன்னு உங்களுக்கு மாறிடுச்சு. ஓகே, ஸோ ஐ கேன் ஹாவ் 50 ரொட்டேஷன் ஹியர். ஓகே, ஸோ ரொட்டேஷன் 50. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸில் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ அமௌண்ட் வேணும், தட் இஸ் மூவ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ ஒய் ஆக்சிஸில் இவ்வளோ அமௌண்ட் மூவ் ஆகிருக்கணும் அப்படின்னா 0 வேணும் அப்படின்னா 0 அண்ட் ஆல்சோ 0. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்லையும் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் மேனுவலாகவும் ஈஸியாக நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஹியர். ஓகே, மாடிஃபை பண்ணிவிட்டு இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், டபுள் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ எனக்கு இதோட ஒரிஜினல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரிஜினல் இமேஜ் இருக்குது. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் என்ன செலக்ட் பண்ணணும் அது வரைக்கும் தான் வரும். ஸோ இப்போ என்னுடைய பிக் டூலுக்கு போயிட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் க்ராப் பண்ண இமேஜ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகும். பட் உங்களுக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் வெளியில் இருக்க கண்டென்ட்லாம் உங்களுக்கு டெலீட் ஆகிடும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ க்ராப் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸை கரெக்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து வேறு ஏதாவது இமேஜ் மேலே ஓவர்லேப் ஆகுதுன்னா பட் அந்த பார்ட் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னும்போது ஸோ ஜஸ்ட் க்ராப் பண்ணி நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ ஹாவ் செலக்டட் தீஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணி ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ். ஓகே, ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த ஆப்ஜெக்டை நான் க்ராப் பண்ணணும். ஸோ க்ராப் பண்ணும்போது ஐ கேன் ஜஸ்ட் டேக் அ க்ராப் டூல், கிளிக், இவ்வளோ தானே வேணும். ஸோ டபுள் கிளிக். ஸோ பார்த்தீங்கன்னா யூ see that I have selected only this. ஓகே, ஸோ ஐ கேன் ஹாவ் இட் ஹியர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதை நான் பண்ணிட்டதுக்கப்புறம் தனித்தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ என்னுடைய ஷேப் டூலுக்கு போனோன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐ கேன் எடிட் ஃப்ரம் ஹியர். ஓகே, ரொம்ப சிம்பிளாக க்ராப் பண்ணது நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஷேப்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன் திஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ ஈஸி டு ஒர்க். ஓகே, ஸோ நான் ஒரு இமேஜை வந்து நான் க்ராப் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் கோ ஃபார் இமேஜ். ஓகே, பென்குயின்ஸ். ஓகே, இல்லாட்டி ஐ ஜஸ்ட் டேக் திஸ், இம்போர்ட் அண்ட் த இமேஜ். ஓகே, ஸோ க்ராப். ஐம் கோயிங் டு க்ராப் ஃப்ரம் ஹியர் to here. Okay, this will be better. இல்லாட்டி எனக்கு wide angle வேணும் அப்படின்னா just crop this. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை அழகாக நான் க்ராப் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன். ஓகேவா? ஸோ இது வந்து crop tool. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் டூல்
called knife tool. Okay, so here நாங்க rename பண்ணிக்கிறேன், crop அப்படின்னு கொடுத்துக்கிறேன். It's very easy to work on. Okay, so ஒரு new page afterல create பண்ணிக்கிறேன். Okay, so next tool நம்ம பார்க்க போறது knife tool. Okay, ரொம்ப ஈஸியாகவும் and also ரொம்ப ஃபாஸ்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I have created a box. Okay, so box போயிட்டு இப்போ இந்த இடத்துல knife tool எடுத்துக்கிறேன். knife tool எடுத்துட்டு இங்கேருந்து இந்த பார்ட் வரைக்கும் நான் ஒரு லைன் போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைன் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ நான் வெளியில் கிளிக் பண்ணிட்டு பிக் டூல் எடுத்துட்டு வெளியில் கிளிக் பண்ணி இப்போ கிளிக் பண்ணனா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஈஸியாக நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுட்டு ஸோ இதை வந்து கலர் கொடுத்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அ நைஃப் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நான் கொடுத்துட்டு ஓகே, where I can just click this one. Okay, so inga point click பண்ணிட்டு I can just have this point here, so I can make it like this. Okay, so பாத்தீங்கன்னா it looks beautiful. Okay, so ரொம்ப ஈஸியா and also ரொம்ப ஃபாஸ்டாவும் கிளிக் பண்ணிக்கலாம். and also I can go here, right click பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா you see that உங்களுக்கு கட் பண்ண பார்ட்டு உங்களுக்கு லைன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிடலாம். சரியா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இமேஜை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு இமேஜை வந்து உள்ளே கொண்டு வரேன். சரியா, ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் இம்போர்ட்டில் ஜஸ்ட் டெஸ்க்டாப்பில் போனீங்கன்னா அதாவது உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். So I'm going to take this image. Okay, ஒரு money image. Okay, சரியா, so இது வந்து பார்த்தீங்கன்னா just for working purpose I'm doing it. Okay, don't care about this. சரியா, so இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு just go for knife. Okay, so இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறது not a single line, 2 point யூஸ் பண்ண போகிறது இல்லை, செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ஃப்ரீ ஹேண்ட் மோட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% இருக்கும், நான் இங்கே வந்து 60% அப்படின்னு மாற்றிக்கிறேன். சரியா, 60% அப்படின்னு மாற்றிட்டு ஹியர் ஐம் கோயிங் டு ட்ரா அ லைன். ஓகே, கிளிக் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் இட் லைக் திஸ். ஓகே, ஒரு டேர் பண்ண மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ கிளிக் பண்ணி இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் கிளிக் ட்ராக் ஹியர். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு பண்ணி ஜஸ்ட் மூவ் இட் around. So பாத்தீங்கன்னா you created a wonderful okay towed image. Okay, so திருப்பி இங்க select பண்ணி I can just have a point here. Okay, just I can rotate this one. Okay, so பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு டேரிங் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதை டேர் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்ட் ஆல்சோ ஈஸியாக பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஒரு இமேஜையோ இல்லாட்டி ஒரு மணியோ இல்லாட்டி எந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே கிரியேட் பண்ண போகிறது ஒரு எக். ஓகே, ஸோ ஒரு எக் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இட்ஸ் அன் எக். ஓகே, ஸோ எக்கை வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் த கலர் டு பி லைட் yellowish. ஓகே, ஸோ light yellowish or I can just have a better color. So இதை வச்சுக்கலாம். சரியா, this will be better. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை நைஃப் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் திஸ், கோ ஃபார் சம்திங் அரௌண்ட் 50. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் லைக் திஸ். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு இப்போ வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, திருப்பி இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் மை சென்டர் பைவட் ஹியர். ஓகே, கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக் ஹேட்ச் ஆனால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக். ஸோ உங்களுக்கு எந்த அவுட்லைன் கலர்ஸ் வேணுமோ இதில் போய் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூ see that you have this hatched egg. ஓகே, ரொம்ப சிம்பிளாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நைஃப் டூலில் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதில் போய்ட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக்ஸிமைஸ் இட். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் 2-3 விஷயங்களை பண்ணியிருக்கீங்க with the help of knife tool. Okay, next one வந்து பார்த்தீங்கன்னா eraser பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணி knife அப்படின்னு கொடுத்துக்கிறேன். knife. Okay, so I'm going to add new page. Okay, இதில் வந்து பார்த்தீங்கன்னா eraser tool பார்க்க போகிறோம். ஸோ eraser tool பார்க்கறது ரொம்ப ஈஸி. just go for a object. Okay, erase கொடுத்து just you can
erase it. Erase உள்ள போறதுக்கு முன்னாடி just eraser click பண்ணோனே உங்களோட shape of the eraser. Okay, one is rounded இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு square இருக்கலாம். So உங்க nibோட size. Okay, so if I just give 1 அப்படினா it will be bigger. Okay, so click பண்ணி drag பண்ணீங்கன்னா you can erase it. பாத்தீங்கன்னா you see that you have the outline here. நான் இங்க erase பண்ணோனே உங்களுக்கு outline வருது. So இதை நீங்க maximize பண்ணிக்கலாம். Okay, so you can edit it. Okay, ஈஸியா நீங்க edit பண்ணிக்கலாம். Okay, so இதை நீங்க edit பண்ணி you can use it. சரியா? So erase பண்ணிட்டு நீங்க அதை shape tool வச்சு நீங்க அதை modify பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளா erase பண்ணி உங்களுக்கு எவ்வளவு தூரம் erase வேணுமோ so அதை யூஸ் பண்ணிக்கலாம். just check it out. so வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன், eraser tool எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டா shift பிடிச்சு I can just have a difference here. okay, so இதுல போயிட்டு I'm just going to make it 1 here. okay, so erase. okay, so இதுல shift பிடிச்சு move பண்ணேன் அப்படின்னா you see your brush is getting bigger and smaller. okay, so உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ shift பிடிச்சு LMB கொடுத்து நீங்க பெருசு சின்னது பண்ணிக்கலாம். okay, so இப்போ நான் click பண்ணி drag பண்றேன். okay, so click பண்ணி drag பண்ணீங்கன்னா you see you have a clear erase. okay, so you don't care about this. so பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீங்க எப்படி உங்களுக்கு ஷேப்ல erase பண்ணணுமோ so அது மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? இதல நடுவுலயும் நீங்க erase பண்ணி okay, so you can just have the object selected. okay, so separate நீங்க பண்ணிக்கலாம். okay, so delete this one. okay, so இது இல்லாம image நீங்க இது வந்து don't care about this. I can just go for a new page here. okay, I can just go for 5. so you'll see that there is no round here. okay, so update ஆலனா அந்த மாதிரி வரும். so don't worry about that. okay, so ஒரு imageல போய் நம்ம இங்க erase tool யூஸ் பண்ண போறோம். ஒரு imageல போய்ட்டு I'm just going to use a picture out here and go for a sample pictures. I take this one. okay, so ஒரு image வந்து போடுறேன். சரியா? இப்போ நான் eraser tool எடுத்துக்கிறேன். eraser tool எடுத்து இங்க நான் erase பண்ணிட்டேன். okay, so erase பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா erase ஆயிருச்சு. you see that என்னோட ஃபைல் வந்து இவ்வளவுதான் இருக்கு. so இப்போ என்னோட shape tool போய்ட்டு if I just go for the shape you see that என்னோட image இன்னும் அங்க தான் இருக்கு. just check it out. okay, so just உங்களுக்கு வந்து hide ஆயிருக்கு. okay, within the shape வந்து உங்களுக்கு hide ஆயிருக்கு. so shapeல பண்ணீங்கன்னா அந்த shape வந்து உங்களுக்கு பெருசாகும் but not here. okay, for image வந்து நீங்க இதை வச்சு கூட நீங்க ஈஸியா crop பண்ற மாதிரியோ இல்லாட்டி உங்களுக்கு shape erase பண்ற மாதிரியோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். so I can just go for erase. திருப்பி நான் erase பண்ணிக்கலாம். okay, so ரொம்ப ஈஸியா and also fast நீங்க work பண்ணிக்க முடியும். சரியா? ஒரு இமேஜையோ that is bitmap இமேஜையோ இல்லாட்டி ஒரு ஷேப்பையோ ஈஸியா நீங்க erase பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா virtual segment delete. okay, so ரொம்ப சிம்பிளான ஒரு டூல். okay, let me have a free hand tool here. okay, and இது வந்து பாத்தீங்கன்னா overlap ஆற மாதிரி பாத்துக்கோங்க. so overlap ஆயிடுச்சு அப்படின்னா just check it out. virtual segment delete அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? so இப்போ இந்த செக்மெண்ட்டுக்கு போயிட்டு கிளிக் பண்றேன். so பாத்தீங்கன்னா இந்த ஒரு full segment delete ஆகாம இந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு delete ஆயிருச்சு. so இந்த சின்ன பார்ட் மட்டும் delete பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. கிளிக் பண்றேன். okay, just கரெக்ட்டா அதை கிளிக் பண்ணோம். so click. so பாத்தீங்கன்னா அந்த பார்ட் மட்டும் நான் delete பண்ணிட்டேன். இந்த curve மட்டும் delete பண்ணனும். just click here. okay, so ஈஸியா ஒரு ஷேப்பை வந்து நீங்க கொண்டு வந்துடலாம். okay, with the help of these tools. சரியா? so ஏதாவது நீங்க ஒரு ஷேப் போடுறீங்க அப்படின்னா அந்த ஷேப் எனக்கு வந்து பக்காவா வரணும் அப்படின்னும் போது நீங்க can just use these tools. okay, so இப்போ இது கட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். so I don't want this curve அப்படின்னு வச்சுக்கலாம். so இது போயிட்டு நான் ஒரு பாயிண்டை செலக்ட் பண்ணி I have to edit this one till here. okay, so இந்த மாதிரி பண்ணணும். so அப்படி பண்ணாம what I can do is just go for this virtual segment, click on the curve which I don't need. okay, so எந்த curve எனக்கு வேணாமோ so அதை வந்து சிம்பிளா நீங்க delete பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். so just click this one. okay, so கரெக்டா உங்களுடைய பாயிண்ட் வந்து அது மேல வச்சுட்டு click. okay, so click பண்ணீங்கன்னா you see that I have created this option. சரியா? ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் ஒரு virtual delete வந்து ஒரு செக்மெண்ட் வந்து நீங்க ஈஸியா delete பண்ணிக்கலாம். சரியா? so இந்த சாப்டர்ல நீங்க என்னென்ன பாத்தீங்க அப்படின்னு நான் திருப்பி ரீகலெக்ட் பண்றேன். just go to the first one, booleans. okay, so எப்படி வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு boolean, trim, intersect, okay, minus from front and minus back from front. so இது எல்லாமே நீங்க
பார்த்தீங்க அண்ட் ஆல்சோ சிம்பிளிஃபை அப்படின்றத பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பவர் கிளிப். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே எப்படி வந்து ஒரு இமேஜாவோ இல்லாட்டி கண்டென்ட்டையோ எப்படி வந்து பவர் கிளிப் பண்ணி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றத பார்த்தீங்க. ஓகே, டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு இமேஜ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்த்தீங்க. அண்ட் ஆல்சோ கிராப் டூல். ஓகே, ஸோ ஒரு இல்லஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் எப்படி கிராப் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்க. அண்ட் ஆல்சோ நைஃப் டூல். ஓகே, நைஃப் டூலில் நம்ம எப்படியெல்லாம் வந்து கட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ வி யூஸ்ட் திஸ் virtual segment tool. Okay, and also eraser. Okay, so இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ரொம்ப சிம்பிளா and also ரொம்ப ஈஸியா இருந்தது. Okay, so நீங்க ட்ரை பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான and also creative output வந்து நீங்க கொண்டு வாங்க. ஓகேவா? So thanks for watching. Thank you.